நான் எப்போவுமே இப்படி தாங்க, நீங்களும் இப்படி தானான்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் தெரிஞ்சுக்கிறேன். தோசை மாவு இருந்தால் அதோடையே தாங்க நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். வேறு எந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக போகலாம் அப்படின்னு யோசிக்கவே தோணாது. மாவு ஆட்டி வச்சா ஒரு வாரத்துக்கு அந்த தோசை மாவு வரும் எங்களுக்கு. அதை தாண்டியும் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 டேஸ் வருங்க. நாங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஹெல்த்தியாக வேறு மாதிரி என்ன சாப்பிட்லான்னு தோணவே தோணாது. 2 நாள் முன்னாடி தான் காலியாச்சு. காலி ஆகும்போது தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி வேறு மாதிரி எதாவது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த பெசரட்டை பண்ணி பார்த்தேங்க. இந்த பெசரட்டு தோசை இதுவும் அப்படி தான் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் பண்ண முடியாதுங்க, ஸ்கிப் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த வாட்டி எப்படியாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு 1 கப்பு பாசிப்பயிர் எடுத்து நல்லா ஊற வச்சுக்கணுங்க 8 ஹவர்ஸ்க்கு. கூட ஒரு 3 ஸ்பூனுக்கு பச்சரிசியும் சேர்த்துக்கோங்க, ஒரு கிறிஸ்பினஸ்க்காக. சேர்த்துட்டு 8 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுட்டு அதில் இஞ்சி, அப்புறம் 3-4 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து 3/4 பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக கொண்டு போயிடக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றி நல்லா 3/4 பதத்துக்கு அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இது இமீடியட்டாக சுட்டு சாப்பிடக்கூடியது. ஃபர்மெண்ட் ஆக்கணும் அப்படிங்கிற அவசியம் தேவையில்லை. அதுக்கு நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தோசைக்கல்லை சூடு பண்ணி ஊற்ற வேண்டியது தான். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தோசையை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஆனால் இது பண்ணணும்னு நினைப்பேன், ஏதோ ஒரு விஷயத்தில் சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு அப்படியே ஸ்கிப் ஆயிரும். சரி இந்த வாட்டி மிஸ் பண்ணாமல் பண்ணி பார்த்துருவோன்னு பண்ணியாச்சுங்க. இப்போ எண்ணெயை சுற்றி விட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு எடுங்க. சூப்பராக வருங்க, ஒட்டவே ஒட்டாதுங்க பேனில். நீங்கள் உளுந்தே சேர்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் அரிசியும் கிடையாது. சூப்பராக வருங்க தோசை. ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்க்குறேன். இப்போ திருப்பி போட்டு எடுத்தோம்னா அருமையாக ரெடி ஆயிரும். கலர் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குமே தவிர ஹெல்த்தியான ஒரு தோசை சாப்பிட்ட இது இருக்குங்க. ஸோ மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லிக்கலாம். இதை எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணி சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இது கூட நாங்கள் கார சட்னி வச்சு எடுத்துக்கிட்டோம். நல்ல ஸ்பைசியான ஒரு வெங்காய சட்னி வச்சு. நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாப்பிட வேண்டியது தான். ஸோ என் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லிட்டேன். அவருக்கு இந்த கலரை பார்த்துட்டு இது வேணாம் அது வேணான்னு நான் சொல்லிட்டேன். ஹெல்த்தியாக நான் என்னென்ன பண்ணி கொடுக்குறேனோ நீங்கள் அட்லீஸ்ட் 1-2 எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அவருக்கும் ஒரு 2 தோசையை ஊற்றி கொடுத்துட்டேன். இதை சாப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அடை தோசை சாப்பிட்ட ஃபீல் தாங்க. இந்த 4 பருப்பு சேர்த்து ஒரு அடை தோசை பண்ணுவோம் தெரியுங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஆனால் மாவு அட்டகாசமாக இருந்துச்சுங்க. 2 தோசை சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.